நல்லா மணக்க மணக்க மீன் குழம்பு செய்யலாமா? எங்கள் அம்மா வீட்டில் செய்கிறத இன்றைக்கி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். வெல்கம் டு மை வாழ்க்கை. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் தேங்காய் துருவல், 1/2 கப் சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் நெல்லிக்காய் சைஸ் புளியை 3/4 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். இனி இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய மண்பானை எடுத்திருக்கேன். இதில் செய்யும் போது டேஸ்ட்டே தனியாக தெரியும். 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி கையாலேயும் நல்லா பிசைஞ்சிட்டு அதோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் இதில் வீட்டில் அரைச்ச 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, அப்புறம் ஊற வச்ச புளிக்கரைசல் அதையும் கரைச்சி நான் உள்ளே ஊற்றிட்டேன். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு, அப்புறம் மிக்சி ஜாரில் 1/2 கப் தண்ணி ஊற்றி கலக்கி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டேன், கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. அது கூடவே தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சிட்டேன். கூடவே 1/4 கப் பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு வரும். இந்த டைமில் நமக்கு பிடிச்ச மீனை போட்டுடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சாலை மீனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் போட்டுக்கிட்டேன். அப்படியே லைட்டாக மட்டும் கலந்து விட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு மீனும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இறக்கி வச்சிட்டேன். அப்புறம் கடைசியாக ஒரு தாளிசம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 இனுக்கு கருவேப்பிலை, 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டேன். அவ்வளோதான், தாளிசமும் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சால் ஊரே மணக்கணும், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், பட் வீடே மணக்கும். கமன்னு நம்ம சாலை மீன் குழம்பு ரெடி. நல்லா சூடான ரைஸில் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சது இல்லைன்னா சும்மா ட்ரை பண்ணி சூப்பராக செஞ்சு ஹாப்பியாக சாப்பிடுங்க.